உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த சில வாரங்களாகவே நாம் இங்கே ஏறிவா என்ற தலைப்பிலே அநேக காரியங்களை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். அதிலே கடைசி பகுதியாகிய இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்திலே மத்தேயு 24வது அதிகாரத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து சில காரியங்களை அங்கே நாம் பார்த்தோம். இன்னைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய நாள் அல்லது கர்த்தருடைய நாளை குறித்து இன்னும் சற்று ஆழமாக அவர் பிரசங்கிக்க வேண்டும் என்று அல்லது அதனுடைய காரியங்களை குறித்து ஒரு செய்தியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னதுனாலே இந்த வாரத்திலையும் அதே காரியத்தை குறித்து தான் சொல்ல போகிறேன். ஆம் அன்பானவர்களே, இது மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஏசாயா 61வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒருவரை அனுப்பும் பொழுது என்னெல்லாம் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அதிலே கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் கர்த்தர் அனுப்புகிறார் என்று நாம் 3வது வசனத்திலையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது அதிலே நாம் பார்க்க முடியும். ஆம் அன்பானவர்களே, இந்த நாளை குறித்து கண்டிப்பாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். இதை சுவிசேஷத்தை சொல்லுகிற அனைவரும் எல்லாருக்கும் தெரியும்படியாக சொல்லவும் வேண்டும். இது பயப்பட வேண்டிய நாள் அல்ல. அவர் நீதியை சரி கட்டுகிற நியாய தீர்ப்பின் நாளாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறது, வெளிச்சத்தின் நாளாக இருக்கிறது, மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிற நாளாகவும் இருக்கிறது. சங்கீதம் 17வது அதிகாரத்திலே 14, 15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்னது அப்படி என்றால் என்ன? இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைகளிலிருந்தும் மனுஷர்களுடைய கைகளிலிருந்தும் ஏன் தப்புவிக்க வேண்டும் என்று இவர் தேவனோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லாம அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். தேவன் தானே அவர்களுடைய வயிற்றை திரவியத்தினால் நிரப்புகிறார். அப்படி இருந்தும் ஏன் அவர்களுடைய கைகளுக்கு இவரை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே, அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருள்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அதாவது இம்மையிலே தங்களுடைய பங்கை அழகாய் பெற்றவர்கள், அதாவது குழந்தை பாக்கியம் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய கைகளிலிருந்து என்னை தப்புவியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார்? தன்னை ஏன் அவர் பிரித்து காண்பிக்கிறார்? 15வது வசனத்திலே, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதியை சரி கட்டும் நாளிலே அல்லது அவருடைய வருகை நாளிலே அவருடைய முகத்தை கண்டு தரிசிப்பேன் என்று இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அல்லது கிறிஸ்துவுக்குள் அவர் மரித்தாரே ஆகில் அவர் விழிக்கும் போது தேவனுடைய சாயலை கண்டு திருப்தி ஆவேன் என்று சொல்லுகிறார். இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேண்டியதுதான், அது தப்பில்லை. கர்த்தர் தான் நமக்கு அந்த திரவியத்தை தருகிறார், கர்த்தர் தான் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறார். ஆனால் இன்னும் சேர்த்து வைக்கணும் நினைச்சு உலக கவலைகளினாலே நாம் சிக்கி கொண்டோமே ஆகில் அந்த நாளை குறித்து அல்லது நாம் எந்த நேரத்திலையும் போக ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றுள்ள அந்த நாளை குறித்து மறக்க கூடும் அல்லது அசதியாய் இருக்கக்கூடும், விழித்திராமல் தூங்குகிறவர்களாய் மாறவும் கூடும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மைக்குரிய கவலைகளினாலே, இம்மைக்குரிய காரியங்களினாலே, அன்றாட காரியங்களுக்காக நாம் நினைத்து கொண்டே கவலைப்பட்டு கொண்டே இருந்து அந்த நாளை மறந்து போக கூடாது என்பதுதான் வேதம் நமக்கு முக்கியமாக சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த நாள் மிகவும் முக்கியமான நாள்.
தீத்து 2வது அதிகாரம் 12-13 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இம்மைக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது என்பதை குறித்து அங்கு இன்னும் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க வேண்டும். பாருங்கள், வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, அதாவது இவ்வுலகத்துக்குரிய காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் நமக்கு முக்கியமாக ஒரு காரியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். லௌகீக இச்சைகளை நாம் வெறுக்க வேண்டும். அவபக்தியை நம்மிடத்திலிருந்து அகற்ற வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலேயே ஜீவனம் பண்ண வேண்டும் என்று தீத்துவிலே பவுல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 13வது வசனத்திலே நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. வேதம் நமக்கு என்ன போதிக்கிறதா? அவருடைய வருகையின் அந்நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் அதை எதிர்பார்த்து கொண்டு எழுந்திருக்க வேண்டும். அல்லது உலக சிந்தனைகளினாலே உலக கவலைகளினாலே நிறைந்தவர்களைப் போல ஒரு அருள் இல்லாமல் நாம் இருந்துவிடக் கூடாது. நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த நம்பிக்கை நம்முடைய முகத்திலே பிரகாசிக்க வேண்டும். இதை பார்த்து அநேகர் கேட்க வேண்டும், என்ன எந்த காரியத்தை குறிச்சும் கவலைப்படாம எப்பவுமே துதிச்சுட்டே இருக்கீங்களே, எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்கீங்களே, ஏன் சொல்லும்போது சொல்லணும், நான் என் குடும்பத்தை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தி இருக்கிறேன், நாங்க எல்லாரும் அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், அவர் நீதிபரராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்க ஒரு நாள் வருகிறார், அந்த நாள் எங்களுக்கு சந்தோஷமான நாள், அவரை நாங்க எதிர்கொண்டு போக நாங்கள் வேகத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது வேதத்துல எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதுனால இந்த நாள் வருவாரா என்பதை குறித்து நாங்கள் ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் என்று சொல்ல வேண்டும். எபிரேயர் 9வது அதிகாரம் 27-28 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே, பாருங்கள், நியாய தீர்ப்புக்கு முன்னதாக நிற்க வேண்டும், அது நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு, அதாவது முதலாவது வந்தது அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக ஒரே தரம் பலியிடப்பட்டார். அடுத்தது என்ன? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். பாத்தீங்களா? இந்த நாளுக்காக தான் நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய 2வது வருகைக்காக பாவமில்லாமல் அவர் தரிசனமாக போகிறார். நீதிபரராய் அந்த நாளிலே வரப்போகிறார். அவருக்காக நாமும் காத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆதலால் அந்த நாளை குறித்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஏனென்றால் அது மிகவும் முக்கியமும் பயங்கரமான நாளாக இருக்கிறது. ஆமன்பானவர்களே, ரட்சிப்பை காத்துக்கொண்டு பழைய மனுஷனை களைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் வாழ்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுண்டாக நடந்து கொண்டு நல்லுண்மையிலும் உத்தமத்திலும் வேரூன்றி வேதத்தை எதெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அத்தனை காரியத்தையும் நாம் விட்டு விலகி உலகத்தை வெறுத்து சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அது நல்ல நாளாக தான் இருக்கிறது. லூக்கா 21வது அதிகாரம் 34, 35, 36 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பாருங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும், காத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நாளை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். 35வது வசனத்திலே, பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். பாருங்கள், பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் நாம் அவருடைய வருகையின் அந்த நாளிலே நாம் அவரோடு கூட மேலே வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நாளாய் இருக்கிறது. ஆனால் பூமியில் இருக்கிற அனைவருக்கும் அந்த நாள் கண்ணியை போல வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பாருங்கள், காத்து கொண்டிருக்க வேண்டும், எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், அப்புறம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அன்னைக்கு நம்ம பூமியிலே கைவிடப்பட்டு போவோமே ஆகில் அது கண்ணியான ஒரு நாள். வேடனுடைய கண்ணிக்கும் எல்லாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் இல்லையா? அந்த கண்ணியை போல ஒரு கண்ணியாக இருக்கும் என்று. ஏனென்றால் பூமியில் குடியிருக்கும் அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும் என்று வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. ஏனென்றால் அதற்கு பிற்பாடு சம்பவிக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. நாம் தப்பித்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே நாம் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக தான் நம்முடைய சகோதரர்கள் கூட, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் கூட அதுல இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாய் இருக்க வேண்டும். ஆதலால் வேதத்தை நன்றாய் அறிந்து நாம் எல்லாருக்கும் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களும் தப்ப வேண்டும். மனிதர்கள் தானே, கஷ்டப்படுவார்களே, இந்த உலகத்திலே விட்டுவிடப்பட்டோமே ஆகில் அது பயங்கர கஷ்டமான நாள் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலே ஆதலால் தான் யோவானுக்கு கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். இந்த சிங்காசனம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதிகாரமுடைய சிங்காசனம். அது நியாய தீர்ப்பை நடத்துவதற்காக கர்த்தர் உட்கார்ந்த நாள் அது என்று வேதத்திலிருந்து நமக்கு புரிகிறது. செபனியா தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த நாளை குறித்து இன்னும் சற்று ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரையும் பயமுடுத்துவதற்காக அல்ல, கிறிஸ்தவர்களாகிய நாம் சரியாய் நடந்து கொண்டோமேயாகில் நமக்கு அது நல்ல நாள் தான். சரி, 14வது வசனம், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். பராக்கிரமசாலியை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? அது நன்றாக சாப்பிட்டு நல்ல முட்டை, மீட்டு, இறைச்சி இதெல்லாவற்றையும் சாப்பிட்டு நல்ல பெருந்தினால உடம்பெல்லாம் நல்ல கொழுகொழுத்து நன்றாக வைத்திருப்பார்கள். இவர்கள் கூட அலறுகிற நாள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆம் அன்பானவர்களே, பூமி உண்டானது முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் நடந்திருக்கிற அத்தனை அக்கிரமங்களையும் பயங்கரமான சம்பவங்களையும் நமக்கு மனசுக்கு அதெல்லாம் கேட்டா சங்கடம் வரக்கூடிய அத்தனை கஷ்டமான நிலைமைகளையும் காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு கண் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்னதாக எதுவும் மறைந்து இருக்கவே இல்லை. நிறைய மனிதர்கள் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் ஆண்டவருக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, இவர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறாரேன்னு. அவர் வந்து விட்டால் எல்லாமே ஒரே செகண்ட்ல முடிந்து போகும். அதற்கு அவர் மிகவும் பொறுமையா இருக்கிறார்னா அவரே சீண்டி பார்ப்பதுதான் மனிதர்களுடைய வேலை. ஆம் அன்பானவர்களே, அப்படி செய்யாதீங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று வேதக்காரன் சொல்லுகிறாரே. அதெல்லாம் வீணான வார்த்தைகளை போட்டு பேசாதீங்க. அவர் ரொம்ப முக்கியமானவராய் இருக்கிறார், நீதிபரராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நீதியை சரிகட்டும் நாள் என்பதுதான் அந்த நாளை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி செய்ய அவர் வருவார். கண்டிப்பாய் வருகிற அந்நாளிலே தான் அவர் இன்னார் என்று எல்லாருக்குமே தெரிய வரும். அது வரைக்கும் தேவையில்லாமல் பேசாதீங்க, ஆண்டவரை அசட்டை பண்ணி பேசாதீங்க என்று எச்சரித்து சொல்லுகிறேன். ஏனென்றால் அது சர்வ பூமிக்கும் வருகிற ஆக்கனே நாளாக இருக்கிறது. 15வது வசனத்திலே, அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரவுமான நாள், அது மப்பும் மந்தாரவுமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். தன்னை
தன்னைத்தான் உயர்த்தி பேசுகிற அனைத்து ஜனங்களுக்கும் சரி, அனைத்து பட்டணங்களுக்கும் சரி, தேவனுக்கு முன்னதாக பெருமை பாராட்டுகிற அத்தனை பேருக்கும் அது எப்படி இருக்கிறதாம்? விரோதமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 17வது வசனத்திலே, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால். எதற்காக இந்த தண்டனை? ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு? இப்படி எல்லாம் செய்யறதுக்கு நாங்க என்ன செய்தோன்றது இல்ல. வேதம் கிளியராக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எச்சரிக்கையாய் இருங்கள். இப்ப கிருபையின் நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அவர் இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறாரே, எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரே. இன்னைக்கு அவருக்கு நன்றி உள்ளவர்களாக, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த நாளை குறித்து எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டவர்களைப் போல பயத்தோடு அவரை ஆராதித்து சந்தோஷமாய் இருப்போமே ஆகில் இந்த நாளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 18வது வசனத்திலே, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாலும் சரி, என்ன உருவாக்கி இருக்கேன்னு சொன்னாலும் சரி, பெரிய ராஜ்யத்தையே உருவாக்கினாலும் சரி, பெரிய ராஜ்யத்தின் அதிகாரிகளாய் இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பொன் இருந்தாலும் சரி, வெள்ளி இருந்தாலும் சரி, அந்த நாளிலே இது எதுவும் உதவாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். கர்த்தர் உருவாக்கினார், கர்த்தர் சிருஷ்டித்தார், அவரால் அதை நிர்மூலமாக்கவும் முடியும். ஆதலால் தான் சிருஷ்டித்த பிற்பாடு நம்மை மீட்க இத்தனை பெரிய திட்டத்தை அவர் செய்து எல்லாவற்றையும் நமக்காக செய்தார். எல்லாரை காட்டிலும் அவர் தாழ்ந்தார், எல்லாரை காட்டிலும் கஷ்டத்தை அனுபவித்தார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கீழே இறங்கி மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே, மீட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கீழே இறங்கி வந்தாரே. அவரை சற்று ஆழமாய் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவரை நாம் துதிப்போமா? ஆமன்பானவர்களே, சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்னதாக இருக்கும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தூதர் கூட்டமும் எந்நேரமும் அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, பாருங்கள், கிரீடமெல்லாம் வைத்தால் அவர்களுக்கும் அதிகாரம் உண்டு, அவர்களும் சிங்காசனத்தின் மீது தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கிரீடத்தை எடுத்து கீழே வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார். சதா காலத்திலேயும் அவருக்கு துதியையும் மகிமையையும் கனத்தையும் செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இருக்கிற தூதர்களும் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறதையும் நாம் அங்கு பரலோக காட்சியிலே பார்க்க முடியும். 5வது அதிகாரத்திலே அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு, அதாவது நியாய தீர்ப்பு இவ்விதமாக தான் நடக்கிறது என்பதை குறிக்கும் வண்ணமாக அதிலே 7 முத்திரைகள் இருக்கிறது, 7 எக்காலம் இருக்கிறது, 7 கோப கலசங்களும் இருக்கிறது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. பாருங்கள், முதலாவதாக அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளினால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அதாவது இது யோவான் சொல்லுகிற காரியம். இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னதுக்கு பிற்பாடுதான் யோவான் இந்த காரியத்தை எல்லாவற்றையும் காண்கிறார். நாமும் இந்த படியில ஏறி போகும் பொழுது கர்த்தர் நமக்கு நடக்க
போகிற காரியங்களை இப்ப கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார் பாருங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். பாருங்கள், ஜெயம் கொண்ட ஒரே ஒருவர், பிதாவின் சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினவர். அதுவும் எங்க நிறைவேற்றினார் தெரியுமா? சிலுவையிலே ஜெயத்தை கொண்டாடினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது நம்ம அழுது புலம்ப வேண்டிய நாளெல்லாம் கிடையாது. நம்முடைய ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது. நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவித்த நாளாக இருக்கிறது. ஆமன்பானவர்களே, அவர் ஜெயத்தை கொண்டாடினதே அதற்காக தான். நமக்கு உயிரை தர, நமக்கு ஜீவனை தர அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்பதுதான். பாவத்தினால் வந்த சம்பளமாகிய மரணத்தை பிசாசானவன் உலகத்துக்கு கொண்டு வந்து ஜெயத்தை கொண்டாடிட்டேன்னு அவன் நினைச்சான். ஆனா அவனையே அந்த இடத்துல தலைய நசுக்கப்பட்டது. அது சிலுவையில தான் நடந்தது. அவர் அங்கேதான் ஜெயத்தை கொண்டாடினார். ஆதலால் இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதுல இருக்கிற காரியத்தை நடப்பிக்கவும் இவர் தான் அதிகாரியாக இருக்கிறார். ஆமன்பானவர்களை, இன்னைக்கும் நமக்காக பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல இருந்து கொண்டு அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு வக்கீலை போல இருக்கிறார். நாளைக்கு அவர் ஜட்ஜாய் மாறுகிற ஒரு நாள், அந்த நாள் மிகவும் கஷ்டமான நாள். அதிலே நாம் சிக்கிக்கொள்ள கூடாது, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தி. ஆமன்பானவர்களே, இன்னும் என்னென்ன நடக்க போகிறது என்பதை நாம் பார்ப்போம். யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். 6வது வசனத்திலே, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும், 7 கொம்பு என்று சொல்லும் பொழுது என்ன? சர்வ அதிகாரம், பூரண அதிகாரம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. 7 கண்கள் என்றால் பூரணமான பார்வை. எல்லாவற்றையும் அவருடைய கண்களுக்கு முன்னதாக மறைக்கப்படாமல் திறந்த வண்ணமாய் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். இதுக்கு மறைவாய் ஒரு காரியமும் இருக்கிறதில்லை. ஆதலால் தேவன் நம்முடைய எல்லா கஷ்டங்களும், எல்லா துன்பங்களும், நம்மளை உபத்திரவப்படுத்தினவர்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு அவர் கணக்கு கேட்பார். 7வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆமன்பானவர்களே, சகல துதிக்கும் பாத்திரராய் ஒருவர் மட்டும்தான். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்து என்னும் முக்கியமான இந்த நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கொடுக்கப்படவும் இல்லை என்பதுதான் அதனுடைய சத்தியமான காரியம். எல்லாரும் இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதனாலதான் கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்திலேயும் போய் கர்த்தருடைய நாமத்தை எடுத்து உயர்த்தி எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கென்று இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அல்லாமல் யாரையும் மதம் மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, அன்பின் நிமித்தமாக தான் இந்த காரியத்தை செய்து கொண்டே வருகிறோம்.
சரி, அந்த நியாய தீர்ப்பிலே என்ன நடக்கிறது என்று, அதாவது அந்த 7 முத்திரைகள், 7 எக்காளங்கள், 7 கோப கலசங்களிலே என்ன நடக்கிறது என்பது சற்று சுருக்கமாக, அதாவது மிகவும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முத்திரைகள், அதுல என்னெல்லாம் நடக்கிறது என்றால் யுத்தங்கள், பஞ்சங்கள், மரணம், பூமி அதிர்ச்சி, இவைகள் எல்லாம் நடக்கிறது. 7வது முத்திரை அது 7 எக்கால நியாய தீர்ப்பை அறிமுகப்படுத்துகிறது. அதுல என்னெல்லாம் நடக்கிறது? இரத்தம் கலந்த கல்மழை, அக்கினி பூமியில் கொட்டப்படுகிறது, மரங்கள் பசும்புல்கள் எல்லாம் அழிந்து போகிறது, சமுத்திரத்தின் 1/3 இரத்தமாக மாறுகிறது, சமுத்திரத்தில் உள்ள ஜீவனுள்ள எல்லாம் 1/3 செத்து போகிறது, கப்பல் சேதமும் உண்டாயிற்று. அதாவது தேவன் சிருஷ்டியின் முதற்கொண்டு என்னெல்லாம் சிருஷ்டித்தாரோ அது எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு வருகிறதை இந்த எக்காலங்கள் ஊதும் பொழுது நடக்கிறது. அடுத்ததாக என்ன? ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுகிறது. அது எதுக்கு மேல விழுகிறது என்றால் ஆறுகள், நீரூற்று, இதெல்லாவற்றின் மீதும் விழுகிறது. அதாவது குடிக்க தண்ணீர் இல்லாமல் கசப்பான தண்ணீரை குடிக்கத்தக்கதாக, ஏனென்றால் 1/3 கசப்பான ஒரு காரியம் நடக்கிறது. இந்த தண்ணீரை எப்படி குடிக்க முடியும்? ஜனங்கள் இதை குடிக்க முடியவில்லை என்றால், அல்லது அதில் இருக்கிற உயிர்கள் குடிக்க முடியவில்லை என்றால் பெரும் பஞ்சம் ஏற்படும் என்பதுதான். அடுத்ததாக சூரியன் முதற்கொண்டு சந்திரன், அதே மாதிரி நட்சத்திரங்கள், இவைகளுக்கெல்லாம் சேதம் வருகிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இப்படிப்பட்ட சேதங்கள் எல்லாம் வருகும் பொழுது வெளிச்சம் இல்லாமல் போகும். அது மட்டும் இல்ல, சூரியன் பிரகாசிக்கவில்லை என்றால் இந்த செடி கொடிகள் எல்லாம் நாசமாய் போய்விடும். மனிதர்கள் இருட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துவிடும். இப்படி அவருடைய சிருஷ்டிக்கு ஒன்றொன்றாக இந்த நியாய தீர்ப்பு தொடங்கி கடைசியில மனிதர்களுக்கு அந்த பிரச்சனை வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 12, 13 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே 13வது வசனம், பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடி இருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். அதாவது ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். மனிதர்கள் மீது வருகிற நியாய தீர்ப்பு இது கஷ்டமான நாள். அதுல அழியாத புண்ணு வருகிறது. இதுக்கு மேல நம்ம பார்க்கும்போது அழியாத புண்ணு வருகிறது, முடியாத சூடு. இந்த சூடுனால தேவனை இன்னும் துஷித்தார்களே ஒழிய ஒருவனும் மனம் திரும்பவில்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி எதற்காக என்றால் யாரையும் பயமுடுத்துவதற்காக அல்ல, இதிலிருந்து நாம் தப்பித்து போக வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இங்கே ஏறி வா என்று சொல்லி நமக்கு இத்தனை காரியங்களையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிறது ஒரு பயமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா அதுல 1வது வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது என்று தெரியுமா? மன்னிக்கவும், 1 இல்லை, 3வது வசனத்திலே, 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இது வாசிக்கிறவனும், அதாவது இன்னைக்கு இதை நாம் கொஞ்சம் வாசித்து காட்டினதுனால நான் பாக்கியவதியா இருக்கிறேன். இதை நீங்க முழுமையாய் கேட்டீர்களானால் நீங்களும் பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. அது புரியாத காரியம் அல்ல. தேவனுடைய வேதத்தை நன்றாய் அறிந்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாதைகள் என்னெல்லாம் என்று ஆதி முதற்கொண்டே சொல்லி இருக்கிறபடினாலே நமக்கு இது மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆம் அன்பானவர்களை, கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை தெரிந்திருக்க வேண்டும், அநேகருக்கு சொல்ல வேண்டும், அந்த நாளை குறித்து கூற வேண்டும் என்று வேதமே நமக்கு சொல்லி தருகிறதுனால தைரியமாய் இந்த காரியத்தை சொல்லலாம். திரும்ப திரும்ப சொல்றேன், யாரும் பயப்படாதீங்க. அந்த நாள் நமக்கு சந்தோஷமான நாள் தான். நாமும் அந்த நாளிலே தப்பித்து அவருக்கு எதிர்கொண்டு போய் அவருடைய முக சாயலை கண்டு திருப்தியாவோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் இப்படி ஒரு செய்தி எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்காக உமக்கு நன்றி. இங்கே ஏறி வா என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இனி மேலும் சம்பவிக்க போக வேண்டிய காரியங்களை குறித்தும் எங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லி தந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு அது நம்பிக்கை உள்ள நாளாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் உமக்கு எதிர்கொண்டு வரத்தக்கதாக, ஆண்டவரை விளக்கிலே எண்ணெய் ஊத்தினவர்களாக அந்த புத்தியுள்ள கன்னிகைகளை போல
உமக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்து உமக்காக காத்து கொண்டிருந்து அந்த நாளினுடைய கஷ்டங்களை அறிந்தவர்களாக பிறனையும் அதிலிருந்து காப்பாற்றி ஆண்டவரே அவர்களை தப்பித்துக் கொள்ளத்தக்கதான வகைகளை நாங்கள் அவர்களுக்கு காண்பித்து செம்மையாய் உம்முடைய ஆண்டவர் இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்தவர்களாக ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், அதாவது உம்முடைய நாமத்தை தரித்த அத்தனை பேர்களும் தான் கிறிஸ்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த சத்திய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லும்படியாக எங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. காத்து கொள்ளுங்க. உம்முடைய செட்டைகளின் மறைவில வேலியடைத்து பாதுகாத்தருள்வீராக. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மாரநாதா.